IMF நிபந்தனைப்படி மின் கட்டணம் 33% உயரும் என்பதான ஒரு செய்தினை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக மின் கட்டணத்தை 33% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை இவ்வாரத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கும் என தெரிவிக்கப்படுகிற தகவலாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே கடந்திடத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்திற்கான செலவு பிரதிபலிப்பு விலையை சமர்ப்பிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறது. மின்சார கட்டணங்கள் 33% அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க முன்மொழியப்படும் என்றும் தற்போது தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த கடன் தவணை விடுவிக்கப்படுவதற்கு முன்பு மின்சார உட்கட்டமைப்பை செலவு குறைந்த முறையில் தயாரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதற்கான உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கடன் தொகையை பெற்றுக் கொள்வதில் பின்னடைவு ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பிரதிநிதி கலாநிதி திலக்க சீம்பலாபிட்டிய ராஜினாமா செய்திருப்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. எனவே மின்கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கவிருக்கிறது. வருடாந்த மின்கட்டண திருத்தத்துக்கு அமைய எதிர்வரும் ஜூன் மாதம் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராயப்படும். இம்முறை மின்கட்டணம் குறைந்த சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மின் உற்பத்திக்கு செலவாகும் தொகை மற்றும் அதனோடு இணைந்த செயற்பாடுகள் தொடர்பிலும் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான மின்கட்டணம் அந்த அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட இருக்கிறது. ஆகவே மின்கட்டணம் தொடர்பில் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் மின்கட்டண திருத்த நிர்ணய முறையை அமல்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியமும் அறிவுறுத்தி இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் 5ஆம் தவணை விடுவிப்புக்கு மின்கட்டண திருத்த நிர்ணய முறைமை சிறந்த முறையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தி இருக்கிறது. மின்சார சபை முன்வைக்கும் மின்கட்டண திருத்த முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆராய்ந்ததன் பின்னர் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் தமது யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு போதுமான கால அவகாசத்தினை வழங்கும். இதே நேரம் மின்சார சபையின் தலைவர் ராஜினாமா செய்திருப்பதான தகவல்களும் வரப்படுகின்றன. அந்த வகையில் மின்சார சபையினுடைய தலைவராக இருந்த திலக்க சீம்பலாபிட்டிய தனது பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார். திலக்க சீம்பலாபிட்டிய 2024 செப்டம்பர் 26ஆம் தேதியன்று இலங்கை மின்சார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே குறுகிய காலத்தை வரையறுத்து அவருக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இந்த நிலையில் இலங்கையின் வலுசக்தி துறையில் 40 வருட கால அனுபவத்தை கொண்டுள்ள திலக் சீம்பலாபிட்டிய இலங்கை மின்சார சபையின் பிரதான பொறியாளர் உட்பட உற்பத்தி விநியோகம் உட்பட முக்கிய பிரிவுகளில் உயர் பதவிகளை வகித்த ஒருவர். 2004 முதல் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வலுசக்தி கொள்கை குழுவிலும் திலக் சீம்பலாபிட்டிய உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறார். அவர் இப்பொழுது மின்சார சபை தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதான செய்தி. இதே நேரம் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். 30% மின் கட்டணத்தை அதிகரிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பது எதிர்க்கட்சித் தலைவருடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. இந்த மின் கட்டண திருத்தம் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிற கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் 30% மின் கட்டணம் அதிகரிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிற நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கட்டண நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயற்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகி இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகிறது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டி இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் 271 பில்லியன் அளவுக்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ரூபாய் 9,000 மின்சார கட்டணத்தை 6,000 வரையும் ரூபாய் 3,000 மின்சார கட்டணத்தை 2,000 வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதிக்கு தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்துக்குள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குற்றச்சாட்டுடனையும் முன்வைத்திருக்கிறார். எனவே மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியாக இருக்கிற முக்கியமான தகவலாக இது அமையப்பெற்றிருக்கிறது.